உலகத் தமிழர்களுக்கும் தமிழ் பேசும் மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்வில் திருமிகு தாஸ் பாண்டியன் அவர்கள் வருகை தந்து நம்மோடு பேச இருக்கிறார். இவர் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர். அது மட்டுமல்ல, ஆசிரியர் மலர் என்ற ஒரு சிறந்த பத்திரிகையின் ஆசிரியராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவரோடு பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களுடைய வருகை எங்களுக்கு மகிழ்ச்சி. நடந்து கொண்டிருக்கிற தேர்தல் மகாராஷ்டிராவிலையும் அதுக்கப்புறம் வயநாடில் ஒரு எம்பி தொகுதியில் நடக்குது, இன்னும் சில இடங்கள்ல நடந்துகிட்ருக்கு, ஜார்க்கண்ட்லாம். இந்த தேர்தல் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாருக்கு சாதகமாக இருக்கும்? தமிழன் டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி தேர்தல் உண்மையான தேர்தல், நேர்மையான தேர்தல், இந்த பாரத தேசத்தினுடைய ஒரு பெரிய அச்சாணியான ஒரு தேர்தலாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த தேர்தல் வரக்கூடிய ரிசல்ட் வயநாட்டில் காங்கிரஸ் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த ஜார்க்கண்ட் மாநிலத்திலையும் இந்த 2 மாநிலத்திலையும் பாரதிய ஜனதா கட்சி அமோகமாக வெற்றி பெறும் என்று எங்களுடைய சாதனைகளை வைத்தும், நாங்கள் இந்த 10 வருட காலமாக மக்களுக்கு செய்த பணிகளை வைத்து கண்டிப்பாக நாங்கள் இந்த 2 மாநிலத்தில் வெற்றி பெறுவோம் என்று நினைக்கிறேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹரியானாவில் நடந்தது. அதில் ஒரு 11 மணி வரைக்கும் காங்கிரஸ் முன்னணியில் இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் எந்த சத்தத்தையும் காண, தகவலே இல்லை. ஒரு 1.5 மணி நேரம் கழித்து பார்த்தா பாரதிய ஜனதா கட்சி முன்னணி. அந்த மாதிரியான வேலைகள் இங்கே நடக்கும்னு சார், மக்கள் ஓட்டு போடும்போது 10 மணி வரைக்கும் ஒரு இடத்துல காங்கிரஸ் வரும், மக்கள் ஒரு இடத்துல அதிகமாக பிஜேபிக்கு போடுவாங்க. அப்போ ஏறத்தானே செய்யும். இல்லை, ஆனால் அந்த தகவல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும்ல. ஆனால் நிறுத்தப்பட்டது இல்லை. இது உங்களுக்கு டிஜிட்டல், உங்களுக்கு மிஷின் தானே. ஓட்டு வாக்குகள் பேலட் பேப்பரில் இல்லை, பட்டு பட்டு பட்டுன்னு வரும், பட்டு 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 பட்டுன்னு மறையும். பட்டு காங்கிரஸ் இதில் வெற்றி பெற்றீங்க, ஹரியானாவில் சொல்கிறீங்க எங்களை. அதுக்கப்புறம் நீங்கள் ஜம்மு காஷ்மீரில் இவங்கெல்லாம் வெற்றி பெற்றாங்க. அப்போ நாங்கள் சொல்லட்டுமா படப்படன்னு வந்துச்சு, படப்படன்னு நின்றுச்சுன்னா? இல்லை, அந்த தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன. ஆனால் இந்த மாநிலத்தில் மட்டும் சில இடைவெளி விட்டு வந்தது அப்படின்ற. அப்படியெல்லாம் இல்லை. அது ஒரு மாயையை ஏற்படுத்துகிறாங்க எதிர்க்கட்சிகள். இது ஜனநாயக ரீதியாக நடக்கக்கூடிய தேர்தல். பிஜேபி, அதாவது மக்கள் பிஜேபியை நேசிக்கிறாங்க. உங்களுக்கு நாங்கள் பணத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகல. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 16-15 பிரதமர்லாம் நம்ம பாரத தேசத்தை ஆண்டிருக்காங்க. நீங்கள் அவங்களுடைய சொத்து கணக்கையும் எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய சொத்து கணக்கையும் எடுத்து பாருங்கள். இந்த 10 வருஷமாக ஆண்டிருக்காரு, 13 வருஷமாக குஜராத் ஆண்டிருக்காரு. இங்கே தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சிகளுடைய சொத்து பட்டியலையும் எங்களுடைய பாரத பிரதமர் சொத்து பட்டியலையும் நீங்கள் எடுத்து பாருங்க. இல்லை, அவருடைய பேரில் சொத்து இல்லை. அவருடைய பேரில் இல்லைன்னா அவருக்கு எதுக்கு அது உதவுமா? ஆனால் அதானி பேரில் அந்த மாதிரியான ஒரு பெரிய இது ஒரு மாயை தோட்டம் சார். இப்போ என்னுடைய பேரில் சொத்து இல்லைன்னா எனக்கு உதவுமா? நான் செத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு உதவுமா? அதானி என் குடும்பத்துக்கும் அம்பானி என் குடும்பத்துக்கும் கொடுத்துருவாரா? இல்லை, இப்போ சில நம்பிக்கைக்குரிய ஆட்கள் அவங்க கையில் அவங்க இந்த பொருட்கள் சொத்துக்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு அவருக்கு தேவைப்படும் போது கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரதமர் எங்கே போனாலும் அதானியை தான் கூட்டு போகிறாரு. அவருக்கு அந்தந்த அரசாங்கங்களிலேயே தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறார் சார். அது அரசு திட்டங்கள் சார். நீங்கள் ஒரு நாட்டுக்கும் ஒரு இதுக்கும் செல்லும்போது ஒரு நாட்டை சார்ந்து தான் இன்னொரு நாடு. இது பண்டமாற்று முறை. அதில் அதானி மட்டும்தான் இருக்காரா? இல்லை இல்லை, உங்களுக்கு நீங்கள் நம்பிக்கையான ஒரு தொழிலதிபர் வேணும்னு சொல்கிறீங்க. நாங்கள் வேற ஒருத்தனை கூட்டு போய் அவன் போய் தின்னுட்டு ஓடி போயிட்டோம்னா நாங்கள் இந்த நாட்டை எப்படி சார்? அதாவது திருப்பி கொடுக்கணும், லாபத்தை மோடி அவர்களுக்கு கொடுக்குற மாதிரியான நாட்டுக்கு செய்யணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரமோஷன் ஒரு ஏவுகணை நம்மளுடைய ஏவுகணை, நம்மளுடைய ஏவுகணை விற்கிற அளவுக்கு வந்திருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு அவர் எடுத்துகிட்டு போகிறது, இப்போ பிரதமர் எடுத்துகிட்டு போகிறார்ல, நீங்கள் அரசு அவருக்கு எல்லா சலுகையும் செஞ்சிடுறீங்க. அரசு வாகனத்தை கொடுத்துட்றீங்க, அரசு உணவு கொடுத்துறீங்க. அதுக்கு மேலே அவருக்கு எதுக்கு வேணும்? அவர் போய் எங்கேயாச்சும் தீவு வாங்கியிருக்காரா? அவர் எங்கேயாச்சும் அவர் பேரில் ஃப்ளைட் வச்சுருக்காரா?
அவர் எங்கேயாச்சும் சேனல் வச்சிருக்காரா? இப்போ நீங்கள் சொல்கிற இல்லை தொழில் தொடங்கி இருக்காரா? இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற எல்லா கேள்விகளுக்கும் இல்லைன்னு எல்லாம் பதில் சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு மாற்றாக ஒரு அதானி என்ற ஒரு பெரிய ஒரு சொத்துக்காரரை தயார் பண்ணி வச்சா அவர்கிட்ட தான் எல்லா சொத்துக்களையும் கொடுத்து வச்சிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. சார் அது பொய் சார். பொய்யை வந்து அதானிக்கு கொடுத்து மோடிக்கு என்ன சார் லாபம்? மோடி ஐயா குடும்பத்துக்கு என்ன லாபம்? அதாவது அது பொய். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா கருணாநிதி அவர்கள் குடும்பத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. அவர் சம்பாதிக்கிறார், ஒரு தொழிலை வச்சுன்னா அவங்க குடும்பத்துக்கு தேவை கொடுக்குறாங்க. அண்ணன் தம்பி இருக்கான், பிள்ளை இருக்கான், பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குது. எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களுக்கு இந்த தேசம் முக்கியம், தேசத்தினுடைய மக்கள் முக்கியம். அதனால் கொள்ளையடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்களே ஊழல்வாதிகளை ஒழிக்கத்தானே வரோம். ஊழல்வாதிகளை புட்டிச்சு இழுத்து உள்ளே போடுறதுக்கு தானே வரோம். எங்களுக்கு வேறு எதுக்கு எங்களுக்கெல்லாம் பணம்? எங்களுக்கு தேவையில்லையே. அப்புறம் தேர்தல் பத்திரம்லாம் உங்களுக்கு தேவையில்லை. தேர்தல் பத்திரம் அந்த நிதிகள் சார், தேர்தல் பத்திரம் குடிப்பான். நீங்கள் எனக்கு வந்து வாங்க தாஸ் பாண்டியன் வாங்க, நல்லா இருக்கீங்களா, ஒரு டீ குடிங்கன்னு என்னை கூப்பிட்றீங்க. நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல முடியும்? சில விஷயங்கள் நாட்டுக்கு தேவை சார். அதை வந்து நாங்கள் பாக்கெட்டில் போடல. ஒருத்தன் கட்சி நிதி கொடுக்குறான். கட்சி நிதி கொடுக்கும்போது நாங்கள் என்ன வேண்டாம் நான் சொல்ல முடியும்? இல்லைன்னா நாங்கள் அவனை தீவிரவாதிகிட்ட இருந்தால் நாங்கள் வாங்குகிறோம். அது இல்லை, ஒரு பிஸ்னஸ் மேனு. அவர்களாகவே கட்சி நிதி கொடுக்குறாங்களா இல்லை நீங்கள் மிரட்டி உங்கள் மேலே சட்டம் சார்? நாங்கள் எதுக்கு சார் மிரட்டணும்? ஆட்சி ஆள்றோம். அவங்க வந்து ஆட்சிக்கும் கட்சி தேர்தல் காலங்களிலேயே முதலமைச்சர்லாம் தூக்கி உள்ளே வச்சவங்க நீங்கள் இப்படி மிரட்டலைன்னு சொல்கிறீங்க சார். தப்பு பண்ணால் உள்ளே தானே வைப்போம். யாராக இருந்தானே இது ஊழல் பண்ணியிருக்க, ஊழல் இல்லைன்ட்டு நீ ஆட்சிக்கு வரும்போது ஊழல் பண்ணியிருக்க, நிர்மூலமாக்கப்படுது, உன்னை உள்ள தூக்கி போடுறோம். நீ எதுக்கு பதவி ரிசைன் பண்ணுற? நம்ம தவறு பண்ணியிருக்கோம் அப்படின்னு தானே ரிசைன் பண்ணுற சார். உங்களை கிட்டத்தட்ட கெஜ்ரிவாலை வந்து இல்லை, ஒரு நேர்மையானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மேலே ஏதாவது குற்றம் சொல்லிட்டா அந்த குற்றத்தை நிரூபிச்சுட்டு அந்த இடத்துக்கு போகலான்ற ஒரு நல்ல நிலையோடு வர்றவங்களா. உங்கள் வாதத்துக்கே வரேன். ஒரு நேர்மையாளர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு, ஓகே. இதே நேர்மையாளர் கூப்பிட்ட உடனே போகணும்ல. நேர்மையாக என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க, என்ன விஷயம், போகணும்ல. உங்களுக்கு எத்தனை தடவை உங்கள் சேனல் நீங்கள் தொலைக்காட்சி பெட்டியில் பார்த்துருப்பீங்க, எத்தனையோ தடவை சிபிஐ கூப்பிட்டுச்சு, ஏன் போல? இல்லை, அந்த குற்றத்தை அவர் செய்யலைன்னு நினைக்கிறாரு. அது எப்படி நினைக்கல சார்? சட்டம் இருக்குது. நம்ம நாடு வந்து அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டது. அது உங்களுக்கும் எனக்கும் அவருக்கும் யாராக இருந்தாலும் சட்டம் தான். சட்டத்துக்கு நம்ம அடிமைப்பட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அரசில் இருக்கிறவங்க, அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அந்த சட்டத்தை வளைத்துக் கொள்கிறார்கள் தங்களுக்கு ஏதுவாக அப்படின்ற ஒரு எல்லா ஆட்சிகள்லையுமே இருக்காது. அப்படியெல்லாம் இல்லை சார். அதாவது வந்து அதாவது சர்வ அதிகாரி மாதிரி ஆட்சி ஆள்றவங்க வந்து சட்டத்தை வளைத்து போட்டிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து தமிழகத்தில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 3 வருஷம் ஆட்சி முடிஞ்சு போச்சு. உங்களை போன்றவர்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதுன்றீங்க. அவங்க வந்து நாங்கள் சிறப்பாக ஆட்சி செய்கிறோம், மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறான்னு சொல்கிறாங்க சார். அவங்க சொல்கிறாங்க, அவங்க டிவியில் சொல்கிறாங்க. அது அவங்க டிவி, அவங்க வாய், அவங்க சொல்கிறாங்க. நமக்கு தெரியணும்ல. அதாவது வந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி டிவியை திறந்தா எடப்பாடி பழனிசாமியா, உதயநிதியா, ஸ்டாலினா, இவர் காலில் விழுந்தார், அவர் கரப்பாம்பூச்சி, இவர் முள்ளம்பன்றி, இப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பேச்சு எதுக்கு இப்போது? நான் என்ன சொல்கிறேன், ஒரு திட்டக்குழு இன்றைக்கி திட்டக்குழு வந்து அண்ணா அறிவாலயத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டிருக்கு. நீங்கள் என்ன விவாதிக்கணுமோ அதை விவாதிக்கலை. அங்கே என்ன கொண்டு போகிறாங்கன்னா, மணிப்பூர் பிரதமர் போல இந்தியை திணிக்கிறாங்க. இது ரெண்டும் உனக்கு விவாதமா? இது விவாதமா? இல்லைன்னா எடப்பாடியை பற்றி பேசுகிறீங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுகிறீங்க. இதுதான் இன்றைக்கி டிவியை திறந்தா. இப்போ அரசியல் கட்சிகளும் அதெல்லாம் பேசி தானே ஆக வேண்டியது. சார், இதை எதுக்கு பேசுகிறீங்க? 2 வருஷம் இருக்குது எலெக்ஷனுக்கு. நீங்கள் மக்கள் பணியை செய்யுங்க. அதாவது நிதி வரலாங்கிறீங்க, நிதி வரல, எங்களுக்கு அவ்வளோ கொடுக்குறாங்க, இவ்வளோ கொடுக்குறாங்க. நீ மக்கள் பணியை செய். இன்னைக்கு தோண்டி போட்ட ரோடு 1 மாதம் 2 மாதம் அப்படியே கிடக்கு. இனி மூடலை. மழை பெஞ்சு தண்ணி மக்கள் நடக்க முடியல.
இப்போ ஒரு சிஎம் வந்து ஒரு ரோட்டுக்கு போகிறாருன்னா அந்த ரோடு மாத்திரம் க்ளீனாக இருக்குது. ஏன் தமிழ்நாடு ஃபுல்லாக நீ அதை அப்படி அமைக்க வேண்டியது தானே? எதுக்கோ கடன் வாங்குற, மக்கள் பணிக்கு கடன் வாங்கணும் சார். மக்கள் பணியை செய்யணும். 2 வருஷம் இருக்குது. அந்த 2 வருஷம் மக்கள் பணியை செய்யாமல் அதனுடைய ஊழலெல்லாம் வெளியே வந்துரும்ட்டு நீங்கள் அரசியல் பேச ஆரம்பிக்கிங்க. இப்போவுமே நானா நீயா அரசியல் பேசுகிற நேரமாக இது? இப்போ நாட்கள் முழுவதும் மக்கள் பணி தான் செய்து கொண்டிருக்கிறோம். அரசியல் என்பது அந்த நேரத்தில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதை பற்றி பேசுறதுன்னு தவிர சார், அரசியலை நீ 10 நிமிஷம் கூட பேசு, 2 நிமிஷம் கூட பேசு, அதவே பேசிகிட்டு இருக்கக்கூடாது சார் டிவியில். மக்கள் பணி எவ்வளவோ இருக்குது சார். உங்களுக்கு வந்து இன்றைக்கி பாருங்கள், இப்போது ஒரு அரசு பள்ளியில் வந்து ஒருத்தன் அசால்ட்டாக உள்ளே வந்து ஒரு டீச்சரை தஞ்சாவூரில் மல்லிப்பட்டினம் ஒரு இடத்துல குத்திட்டு போயிட்டான். இன்றைக்குள்ள நியூஸ். அப்போ அரசு பள்ளியில் ஆசிரியர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? மாணவரை அடிக்கக்கூடாதுங்கிற, மாணவரை தொடக்கூடாதுங்கிற, பேசுனா சாதிக்கலை வாங்குறாங்க, சாதியை வச்சு பேசுகிறாங்கிற ஆசிரியரை இன்றைக்கி ஒரு ஆசிரியரை உள்ளே பூந்து ஒருத்தன் குத்திட்டு போயிட்டான். அப்போ தமிழ்நாட்டின் நிலை என்ன? தமிழ்நாடு திராவிட மாடல் எங்கே போச்சு? ஆசிரியர் பற்றாக்குறை. அப்பவுமே உடனே ஒரு அரசு சங்கத்திட்ட, ஆசிரியர் சங்கத்திட்ட கேட்குறாங்க, ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கு, பணியிடங்கள் நிரப்பலை, காவலாளி இரவு காவலாளி பகல் காவலாளி போடலை, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரை ஒருத்தன் குத்திவிட்டான், ஒரு ஆசிரியரை ஒருத்தன் குத்திவிட்டான். அப்போ இந்த தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டு குட்டிச்சவராக இருக்குது. அது இந்த ஆட்சியில் மட்டும்தான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? எங்களுக்கு தெரிஞ்சு இந்த ஆட்சியில் தான் சார் அதிக கொலைகள், கொள்ளைகள். அப்போ எங்கே இப்போ தான் கொஞ்சம் அந்த சிட்டியெல்லாம் கொஞ்சம் ஒரு காவல்துறை சில அதிகாரிகளை, நல்ல அதிகாரிகளை போட்ட உடனே ஒரு 2-3 மாதம் 4-5 மாதம் இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. காவல்துறை அதிகாரிகள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான நேர்மையான அதிகாரிகளை போட்டது கொஞ்சம் களை எடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதற்கு அப்புறமும் திரும்பவும் பார்த்தீங்கன்னா இப்போ தஞ்சாவூர், மதுரை, திருநெல்வேலி இந்த மாதிரி இடங்களில் பல பிரச்சனைகள். இது ஒரு நாடு என்றால் அது தொடர்ந்து இருந்து கொண்டு தானே. இப்போ இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி ஆள்கிற மாநிலங்களிலும் அது இருக்கத்தானே செய்கிறது. சார், கட்டுப்படுத்தணும் சார். நீங்கள் வந்து இன்னி நிலை வந்து வேதாரண்யம், தஞ்சாவூர், திருநெல்வேலி போன்ற பல மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர மழை பெய்யுது. திருநெல்வேலியெல்லாம் 10 சென்டிமீட்டர் 17 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. போய் அந்த மக்களுடைய அழிவை பார்த்து அதுக்கு என்னென்ன செய்யணுமோ முன்னேற்பாடுகளை செய்து, எப்படி சென்னையில் நாங்கள் முன்னேற்பாடு செஞ்சோம், சென்னை மட்டும் தமிழ்நாடு இல்லைல்ல, நீங்கள் அந்த வேலைகளை போய் செய்யுங்க, மக்கள் பணியை செய்யுங்க. சும்மா டிவியில் உட்காந்துக்கிட்டு எடப்பாடிக்கும் எப்படி கூட்டணி போவார், விஜய்க்கு எடப்பாடிக்கும் என்ன இருக்குது, இவர் வந்து இன்றைக்கி இந்த திண்டுக்கல் சீனிவாசன் ஒருத்தர் வந்து எங்கிட்ட கூட்டணி வரவன் பூரா பணத்தை கேட்குறான் 100 கோடி, இந்த மாதிரி சர்ச்சையான பேச்சுக்களை தவிர்த்துட்டு மக்கள் பணியை செய்யுங்க. எதிர்க்கட்சிகள் எங்கே வந்து மக்கள் பணி இருக்குது, எங்கே மக்கள் கண்ணீர் விடுறாங்க, கஷ்டப்படுறாங்க, ஓடை இல்லை, அதை வந்து குளம் தூர் வாரல, காவா தூர் வாரல, தண்ணிகள் வந்து எங்கெங்கே உடஞ்சி நிற்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போவுமே கணக்கெடுத்து இப்போவுமே எழுதி இப்போவுமே என்னைக்காச்சும் அதை பேசுகிறீங்களா? இப்போ இதை வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு மட்டும்தான் பண்ணணும், பாரதிய ஜனதா கட்சி ஆள்கிற அந்த முதலமைச்சர்கள்லாம் பண்ணக்கூடாது. சார், நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். நாங்கள் வேலைகளை பண்ண போய் தான் இவர்களும் பண்ணிட்டு இருக்கேன்னு தானே சொல்றாங்க. நாங்கள் வேலைகளை பண்ண போய் தான் ஹரியானாவில் வரோம். நாங்கள் வேலைகளை பண்ண போய் தான் இப்போ ஜார்க்கண்டு இதெல்லாம். ஏன் அந்த வேலையை பண்ணாததுனால ஜம்மு காஷ்மீரில் வரலன்னு நீங்கள் ஒத்துக்கலாம்ல சார்? ஜம்மு காஷ்மீரில் 29 சீட்டு வந்திருக்கோம் சார். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைப்பது தானே உங்களுக்கு சார். எங்களுக்கு ஆட்சி அமைக்க முடியல. நாங்கள் ஆட்சி அமைச்சா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மிஷின் மேலே கிடுகிடுன்னு போச்சு, கிடுகுன்னு வந்துச்சும்பிங்க. அவங்க ஆட்சி அமைச்சா மேலே கிடுகிடுக்கும் போகாது, கிடுகிடுன்னு வராது. இப்போ வந்து வயநாட்டில் வந்து பிரியங்கா காந்திக்கு வந்து மிஷினு கிடுகிடுன்னு போகுமா, எப்படி போகும்? நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவங்க வின் பண்ணால் ஒத்துப்பீங்களா? மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பு. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி, எங்களுடைய கொள்கை இந்த ஊழலை ஒழித்து எரியணும். இந்த ஊழல் செய்தவர்களை பிடித்து உள்ளே போடணும். இந்த ஒரே எண்ணில் 7.5 லட்சம் கோடி
அதாவது ஊழல் நடந்தது அப்படி அந்த செய்திகள்லாம் அதெல்லாம் நீங்கள் நிரூபிங்க சார். நாங்கள் நிரூபணம் பண்ணுறோம். இப்போ நீங்கள் 2G எடுத்துக்கோங்க, பிஎஸ்என்எல் ஊழல் தயாநிதி மரணம் எடுத்துக்கோங்க, டெலிஃபோன், இதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு கேஸாக எவிடன்ஸோடு தாக்கல் செஞ்சுருக்காங்க. நாங்கள் இல்லை, காங்கிரஸ் ஆட்சியில் ஊழல் பண்ணுது. இன்றைக்கி தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி தமிழகத்தில் உள்ள முதலமைச்சர் வீட்டில் உள்ள பணத்தை எடுத்து நீங்கள் இந்தியா கடனை அடைச்சிடலாம். இப்போ அதானிகிட்ட பணத்தை எடுத்தால் உலக கடன் அடைச்சிடலாம். அதானி இந்தியாவுக்காக அவர் தொழிலதிபர் சார். இது ஒரு குடும்பத்துக்காக இவங்க தொழிலதிபர் சார். இது குடும்ப தொழிலதிபர்கள், குடும்பத்துக்காக தொழில். அதாவது நீங்கள் உங்கள் சார்பில் செய்கிற தவறுகள் ஊழல்கள் என்று மக்கள் சொல்கிற அல்லது எதிர்க்கட்சியினர் சொல்கிறவையெல்லாம் அது நியாயம் என்று சொல்கிறீங்க. ஆனால் அதே மாதிரி அவங்க ஏதாவது செஞ்சால் அல்ல அது தவறு அப்படின்றீங்க. என்னது அது? அப்படியா? நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? இப்போ எல்லா தொழில்களுமே ஒருவரிடம் கொடுத்து விட்டு பொது நிறுவனங்களையும் அவருக்கே விற்றுட்டு இந்த வேலையெல்லாம் செய்கிறது சரியானதா? இது ஊழலற்ற அரசு. நீங்கள் இங்கே ஐசிஎஃப் பக்கத்தில் தான் இருக்குது, பெரம்பூரில். காலையில் போயிட்டு வாங்கலேன், அரசு நிறுவனத்தில் எத்தனை பேர் வேலை செய்யலாம், எத்தனை பேர் கார்டு அடிச்சுட்டு வெளியே போகிறான்ட்டு. 10 யூனியனில் இருக்க 10 யூனியன் ஒன்று ஒருத்தன் வேலை செய்யலை, எப்படி ப்ரொடக்ஷன் வரும்? அதனால தனியார் ஆக்குறீங்க சார். ஆமாம் சார், ஒருத்தர் வேலை செய்யலைன்னா என்ன தனியார் மயமாக்குறது தானே உங்களுக்கு தேசத்துக்கு நல்லது. நீங்கள் வேலையை கொடுத்தாச்சு, சம்பளத்தையும் கொடுக்குறோம், எல்லா வசதிகளும் கொடுக்குறோம். நீங்கள் போய் யூனியன் ஒரு போர்வையில் பின்னடிச்சுட்டு வெளியே போனீங்கன்னா எப்படி? இல்லை, இப்போ உங்களுக்கு அந்த பணியாளர்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆளுமை இல்லை அப்படின்னு சொல்ல முடியுங்களா சார்? இது காங்கிரஸ் 70 வருஷமாக அது வழிவகுத்துட்டு போயிட்டு போனால் ஏன் 10 வருஷம் நீங்கள் மாற்றுங்க. சார், நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக களை எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் தனியார்கிட்ட மாற்றுறோம். அது எப்படி? அதாவது சார், களை எடுத்து தனியார்கிட்ட மாற்றினோம்னா ஒரு கரெக்டான ஒரு நிலையை கொண்டு ஒழுங்காக வேலை செய்வான். இல்லை, அதான் வீட்டில் மூட்டை பூச்சி இருக்குன்னு வீட்டை கொளுத்தின கதையால் அப்படி இல்லை. நீங்கள் தனியார்கிட்ட கொடுத்தீங்கன்னா வேலை ஒழுங்காக நடக்கும். இதில் உங்களுக்கு என்ன தனியார்கிட்ட கொடுக்கறதுல என்ன பாதிப்பு? தனியார்னா ஒரு தனியார் நிறுவனம் மாத்திரம் வளர்ந்து கொண்டே இருக்கும், பல மோசடிகள் நடக்க வாய்ப்பு உள்ளது. ஆனால் அரசு நிறுவனன்ற போது தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள், அது சரியான முறையில் நடக்கும். தனியாருங்கும் போது தொழிலாளர்கள் அதே சம்பளம் கொடுப்பாங்க, வேலை ஸ்ட்ரிக்டாக இருக்கும். 8 மணி நேரம் வேலை வாங்குவாங்க. அது உங்களுக்கு பிடிக்கல, வேலை செஞ்சு சாப்பிட்றது பிடிக்கல. அரசு நிறுவனம் எப்படி வேணாலும் ஓபி அடிக்கலாம். அதாவது தனியார் நிறுவனத்துலேயும் ஓபி அடிக்கிறவங்க இல்லையா? தனியார் நிறுவனத்தில் நீங்கள் நான் தனியார் நிறுவனத்தில் பார்த்துருக்கேன். ஓபி அடித்தா அவனை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, டிஸ்மிஸும் பண்ணுவாங்க. ஓபி அடிக்க முடியாது. அதுக்கு தான் தனியார் நிறுவனம். நம்ம ஆட்சி, நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய காலங்களை பார்த்துக்கோங்க. 47லேருந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் அரசியல் அமைப்பு சாசனத்தின் பிரகாரம் ஆட்சி அமைத்து நமக்கு கிட்டத்தட்ட 70-75 வருஷம் ஆச்சு. அதாவது ஒரு அரசு தனியார் நிறுவனத்திடமிருந்து அரசு உடைமையாக்கிறது, அரசு உடைமையிலிருந்து நம்ம தனியார் மயமாக்குறோம். இது மாறி மாறி வந்திருக்கு. காலப்போக்கில் சில விஷயங்களை களை எடுக்கும்போது சில விஷயங்கள் மாறும், சில விஷயங்கள் அதுக்கப்புறமும் மாறும், சில விஷயங்கள் அதுக்கப்புறமும் மாறும். இப்படி தான் அரசு நிறுவனமும் தனியார் நிறுவனமும் தேசம். இன்னொரு காலத்தில் பல தனியார் நிறுவனங்கள் அரசு உடைமை ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? அடுத்த ஆட்சியாளர் வரும்பொழுது ஒரு 10-20 வருஷம் கழித்து அடுத்த ஆட்சியாளர் வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய மனநிலை என்னென்னு மாற்றக்கூடிய சட்டங்கள் இருக்குல்ல, அது நமக்கு என்ன தெரியும்? ஒரு அரசை சீர்படுத்துறது தான் ஒரு அரசினுடைய நிலைப்பாடு. பொதுவான ஒரு பார்வையில் அரசு நிறுவனங்கள் சரியாக செயல்படாது அப்படின்ற நிலைக்கு வருவது சரியா? அப்படி இல்லை சார், அரசை ஏமாற்றுகிறார்கள் அப்படி தான் சொல்ல முடியும். அப்போ அரசு அவர்களை கண்காணிக்க தவறுகிறது, அவர்களை நெறிப்படுத்த தவறுகிறது. அரசு யாரு கண்காணிப்பா? இதை அரசு அதிகாரி, உங்களுக்கு அரசு அரசியல்வாதிகளும் பாரத பிரதமரும் கண்காணிக்க முடியாது. இதை அந்த அரசு அதிகாரிகள் கண்காணிக்க. அந்த அதிகாரிகளை அரசு கவனிக்கணும்ல. அந்த அரசு அதிகாரிகளே ஏமாத்தும் போது அரசு எப்படி செயல்படும்? நீங்க அந்த அதிகாரி சரியில்லைன்னா தூக்கி போட வேண்டியது சார். அதிகாரிகள் சரியில்லாம உடனே தூக்கி போடும், அந்த மாதிரி சட்டங்கள் இல்லை நம்ம நாட்டில். அப்போ தொழிலாளர் உடனே தூக்கி போட, நீங்க தொழிலாளர்களையும் தூக்கி போட முடியாது. அதுக்கு யூனியன் இருக்கு, அதுக்கு ஒரு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கணும், அதுல பதில் கேட்பாங்க, இதெல்லாம் இருக்கு. இதையும் மீறி யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பு நம்ம நாட்டில் இருக்கு. அந்த யூனியனை வச்சு கிட்டத்தட்ட
ஒரு 40 விழுக்காடு எவனும் வேலை செய்ய மாட்டேங்கிறான். அதனால அரசு தேஞ்சே போகுது. பிஎஸ்என்எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் மாதிரி ஒரு எங்கே போனாலும் ஒரு அலைக்கட்டை வந்து கிடைக்கிறதுல எதுலேயும், அதாவது ஒரு நிரந்தரமான ஒரு தரமான பிஎஸ்என்எல். அது அந்த ஊழியர்களால் போச்சா இல்லை பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை முடிவால் இருக்கிற அந்த இதெல்லாம் கொடுத்து ஜியோவுக்கு வேற எங்கேயோ கொடுத்ததுனால போச்சா? இல்லை, அதை தான் தப்பாக நீங்கள் வந்து சொல்கிறீங்க. 2014 தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி ஆளுது. 2014க்கு முன்னாடியே நீங்கள் பிஎஸ்என்எல் போனீங்கன்னா சிம் கார்டு தரமாட்டான். சிம் கார்டு நான் போயிருக்கேன், ஆள் இருக்காது, அதுக்கு உண்டான விலையும் இருக்காது, அதுக்கு உண்டான ஒரு பொருளும் இருக்காது. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே எல்லாத்தையும் கெடுத்து வச்சுட்டு போயிட்டானுங்க சார். ஆமாம், அது நீங்கள் பிஎஸ்என்எல்ல வந்து 500 கோடி ரூபா ஊழல் சார். தயநிதி மறன் இல்லை, இப்போ நீங்கள் அதை காங்கிரஸ்ல இருக்கும்போது இல்லை, இப்போ அந்த செட்டப்பை நீங்கள் சரிப்படுத்தலாம்ல. அதைத்தான் சார் சரிப்படுத்த, அதை க்ளோஸ் பண்ணுறது மாதிரி தான் பண்ணுறீங்க சார். இது சரிப்படுத்துறது எப்படி சரிப்படுத்துறது? ஒன்று அதுக்குள்ள நிலைப்பாடை சரி கட்டணும். அதை சரி கட்ட முடியல. காங்கிரஸ் வந்து அதை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கி வச்சுட்டு போயிடுச்சு. ஒன்று அதை பிரைவேட்டுக்கு கொடுத்தா தான் பிரைவேட்டுக்காரன் அதை சரியாக நல்லா பண்ணுவான். அரசு வந்து இனி கடன் வாங்கி ஒரு 50 லட்சம் கோடி அதில் போடணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆகையால் சில நெளிவு சுழிவாக ஆட்சியாளர்கள் போவாங்க, அதெல்லாம் கண்டுக்க முடியாது. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் பல இடங்கள்லையும் பேசிகிட்டே வர்றாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா 16 லட்சம் கோடி பணத்தை இந்த பெரிய முதலாளிகளுக்கு தள்ளுபடி செய்து விட்டார் நரேந்திர தாமோதர் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. யார் சொல்றது? ராகுல் காந்தி. சரி, இந்த தொழிலதிபர்களை முன்னாடி ராகுல் காந்தி சொல்கிறது மாதிரி அம்பானி, அதானி எடுத்துக்கோங்க, மல்லையாவை எடுத்துக்கோங்க, நிரவ் மோடி எடுத்துக்கோங்க. இந்த பல தொழிலதிபர்கள்லாம் பிஜேபி வந்தோன்னே பாதி ஓடிட்டானுங்க பேங்க் பணம் கட்டாமல். இந்த தொழிலதிபர்கள் உருவாக்குறது யாரு? காங்கிரஸ். அந்த தொழிலதிபர்களை உருவாக்கி கடனை கொடுத்து எல்லாரும் ஓடி போயிட்டான். என்ன பண்ணுவீங்க? இந்த நாடு என்ன பண்ணும்? தள்ளுபடி தான் பண்ணும். அதை தொழிலதிபர்கிட்ட இருந்து அவங்கள பிஸ்னஸ் கொடுத்து நம்ம வாங்கிக்கணும், டாக்ஸ் வாங்கணும், ஜிஎஸ்டி வாங்கணும், நம்ம நாட்டுக்கு தேவையானதை வாங்கிக்கிட வேண்டியதானே. தள்ளுபடி கொடுக்குறது சரின்றீங்க சார். தள்ளுபடி கொடுக்குறது அந்தந்த நேரத்தில் சரி. இல்லை, அவங்களுக்கு அந்த சொத்துக்கள் இருக்குது, அதை வந்து பறிமுதல் பண்ணலாம். அவங்களுக்கு அடுத்து இந்த தொழிலை நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு தடை போடலாம். இந்த மாதிரியான இதெல்லாம் அசையா சொத்து, அசையும் சொத்து, இதெல்லாம் நமக்கு தெரிந்ததை விட அரசுக்கு நிறைய தெரியும். இது ஐஏஎஸ்ங்கெல்லாம் நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க, படித்த ஐஆர்எஸ் அதிகாரிகள் இருக்காங்க. அதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 100 டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க அதிகாரிகள்லாம் நிறைய தவறு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அரசு அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் பேசுனீங்க. இப்போ அதிகாரிகள் இப்படிலாம் செய்கிறாங்க, நல்ல விதமாக கொண்டு 100ல் ஒரு 10 பேர் நல்ல மனிதர்களாக இருப்பான்ல, நேர்மையான அதிகாரிகளாக இருப்பான்ல. அதனால தான் இந்த நாடு ஓடுது சார். அப்போ அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் விற்கப்பட்ட நிறுவனங்களில் நல்ல அதிகாரிகள் இருந்திருப்பாங்க தானே? நல்ல அதிகாரிகள் இருந்திருப்பாங்க. 90 பேர் கெட்டவன் இருக்கான்ல, அதை நம்ம மாற்றி தானே தரணும். அதெல்லாம் ஒரு நெளிவு சுழிவான ஒரு அரசியல் இயக்கமும் நெளிவு சுழிவான வேலைகளும் பாரதத்தில் செஞ்சாதான் தேசத்தை காக்க முடியும் சார். ஆனால் பதிலும் நெளிவு சுழிவாக தான் இருக்குது. இல்லை சார், ஏன் பதில் நெளிவு சுழிவாக இருக்குது? அவன் நேரடி அதை அவங்க பண்ணால் தவறு, நீங்கள் பண்ணால் இல்லை சார். ஆத்தென்டிக்காக நீங்கள் வந்து 2014 வரைக்கும் இந்த தேசத்தினுடைய நிலையை பார்த்தீங்கன்னா மோசமாகவே இருக்கட்டும். ஆனால் 10-11 ஆண்டுகள் என்ன பண்ணீங்க? 10-11 இன்னும் 10 வருஷம் தேவை. இனி ஒரு 10 வருஷம் கொடுத்தாதான். இன்னைக்கு பாருங்க, நம்ம இந்தியா பார்டரை விட்டு நீங்கள் வெளியே போங்க, இதே தமிழன் டிவி போயிட்டு ஒரு அமெரிக்காவிலேயோ யூகேலேயோ யூஎஸ்ஏலேயோ ஜெர்மன்லேயோ எங்கேயாச்சும் போய் ஒரு பேட்டி எடுத்துட்டு வாங்க. அங்கே உள்ள மனிதர்கள்ட்ட இந்தியா எப்படி இருக்கிறது, இந்தியா பிரதமர் எப்படி ஆளுகிறார், இப்போ எப்படி வெளிநாட்டு கொள்கையெல்லாம் எப்படி இருக்குது, வெளிநாட்டில் எப்படி மதிக்கிறாங்க இந்தியாவை அப்படின்னு போய் கேட்டுவாங்க. ஒரு பேட்டியை கேட்டுவாங்க. அந்த பேட்டிக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்தியாவை பற்றி பேசுங்க. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சியை தொடர்ந்து எதிர்த்து வருகிறது. ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்க, உள்ளுக்குள்ளே ஒரு உறவு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இவர்கள் எதிர்ப்பது போல தான் காட்டுகிறார்கள், எதிர்த்து பேசுகிறார்கள். ஆகவே தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலான மக்கள் இந்த திராவிட மாடல் அரசு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது
அப்படின்னு நினைக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் அதை சொல்கிறாங்க, பரப்புரை செய்கிறார்கள். உங்கள் பார்வையில் அது எப்படி இருக்கிறது? அதாவது வந்து எல்லா தொலைக்காட்சியிலும் பார்த்தீங்கன்னா இந்த நேருக்கு நேர் இந்த விவாதங்கள்லாம் வருதுல்ல, பார்த்தீங்கன்னா எல்லா திமுக செய்தி தொடர்பாளர்களும் மோடி அவர்களை வசைப்பாடுகிறார். அது எப்படி வந்து உறவுகள் இருக்கும்? அது ஒரு தப்பான கருத்தாக இருந்தாலும் பட் மக்கள் வந்து யோசிக்கிறது எதுவாக இருந்தாலும். இப்போ இடையில ராஜ்நாத் சிங் அவர்களெல்லாம் அழைத்து கலைஞரோட அந்த நாணயத்தை எல்லாம் வெளியிட்டாங்களே, அப்போது ஒரு மென்மையான போக்கு உள்ளே இருக்குது அப்படின்றது நினைக்கிறாங்க. இல்லை, உங்களுக்கு அரசியல் சாசனத்தில் இடம் இருக்கு, அதை முறைப்படி அழைச்சிருக்காங்க, முறைப்படி வந்திருக்கோம். அது வர முடியாதுலாம் சொல்ல முடியாது. அது வந்து தேசம் இல்லையா, நம்ம தேசத்தினுடைய உள்ள நாடு தான் தமிழ்நாடு, தனி நாடு இல்லை இது. ஆகையால் அதுக்கு அரசியல் சாசனத்தில் இடம் உண்டு. ஆகையால் அது ஒரு பெரிய பிரச்சனைலாம் இல்லை. அதாவது திராவிட மாடல் அப்படிங்கிறது வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் எல்லாவனும் பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவான் அப்படின்னு தான் அவங்க எதையுமே கண்டுக்க மாட்டேங்காங்க. ஒரு டாக்டரை குத்துனாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா மருந்தே இல்லை, ஹாஸ்பிட்டலில் மருந்து இல்லாத ஒரு பெரிய கட்டடம். மருந்து இருந்தால் தானே டாக்டர் உங்களுக்கு வந்து இப்போ உங்களை போலவர்கள் அப்படி சொன்னதுனால அதை வந்து அதற்கு பதில் சொல்கிறார் அமைச்சர், எல்லா மருந்துகளுமே இருக்குது, நீங்கள் வந்து பார்க்கலான்ற மாதிரி. சார், நாங்கள் போனவங்க சொல்கிறோம். இப்போ அந்த டாக்டரை குத்துனதுக்கப்புறம் ஏதாவது 2-3 மருந்து வேணால் அனுப்பிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி எல்லா மக்களும் வெளியில் மருந்து இல்லை, ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டு சரியில்லை. அரசு டாக்டர்கள் வந்து அரசு மருத்துவர்கள் வந்து உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணால் மருந்து வேணும்ல, உயிர் பிழைக்க மாட்டேங்குன்னு எங்கள் அம்மாவை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அந்த பையன் குத்துறான் போய். அரசு அதிகாரியை நம்ம அதெல்லாம் வந்து குத்துறது தவறு. ஆனால் நம்மளுடைய அரசு நிலைப்பாடு என்னென்னா, உங்களுக்கு 60 விழுக்காடு வந்து மருத்துவத்துறையில் பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. ஒரு அட்டெண்டர், ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து 2 அட்டெண்டர் வேணும். இப்போ இந்தியாவிலேயே அதிகமாக மருத்துவர்களை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு தான். அதாவது குறைந்த அளவான மக்களுக்கு ஒவ்வொரு மருத்துவரையும் நியமிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு மருத்துவர்கள் அதிகமாக இருக்காங்க. அப்போ அந்த நிலையில் நீங்கள் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் சார்? மருத்துவர் நீங்கள் நிறைய படித்து நிறைய இருந்து என்ன சார் புண்ணியம்? நீங்கள் அரசு மருத்துவமனையில் மருந்து வேணும் சார், நல்ல பெட்டு வேணும் சார், நீங்கள் சுகாதாரம் வேணும் சார். மருத்துவர் குறைபாடு நீங்கள் அடுத்து மருந்து குறைபாடுக்கு வந்துட்டீங்க. ஆமாம், மருத்துவரும் வந்து உங்களுக்கு வந்து 100 பேர் படிக்கிறான். நீங்கள் இதுக்கு முன்னாடி நீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட +2ல் வந்து நீங்கள் பாஸ் ஆனால் உங்கள்கிட்ட பணம் இருந்தால் நீங்கள் மருத்துவருக்கு போகலாம். அங்கே போய் நீங்கள் மருத்துவர் வந்து ஒரு ஜாலியான படிப்புன்னு சொல்லிட்டு முக்கால்வாசி பேர் கிட்டத்தட்ட 80% படிக்காமல் போய் ஜாலி அடிக்கிறதுக்கு தான் முக்கால்வாசி பேர் மருத்துவர் சீட் வாங்கியிருக்கான். அப்போ அவனை வச்சு எப்போ நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணுவீங்க, எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பான்? இல்லை, அந்த மாதிரியான மருத்துவர்களை கொண்டு தான் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மையான ஒரு மருத்துவத்துறையில் இருக்கிற நாடு. அதை நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, அது புள்ளி விவரமே சொல்லுது. நீங்கள் புள்ளி விவரம் இல்லை, நீங்கள் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டு காலம் எடுத்துக்கோங்க. 30 ஆண்டு காலமாக படித்த ஒரு முதன்மையான ஒரு 3 டாக்டரை காமிங்க. 30 வருடத்துக்கு முன்னாடி விட்டுருங்க, 30-40 வருடம். ஒரு ஆள் 2 பேர் தான் டாக்டர் முதன்மையார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆப்ரேஷன் சரின்னு சொல்லுவாங்க. இங்கே போனால் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒரு 3 டாக்டர் தான். இது டாக்டர் படிப்பு ஒரு சேவைக்காக வந்து யாரும் படிக்கலை. நான் கேள்விப்பட்டது வந்து கிட்டத்தட்ட இந்த மருத்துவ படிப்புக்கு இப்போ கூட நிறையா பேர் வெளிநாடு போய் படிக்கிறாங்க, இங்கேயும் படிக்கிறாங்க. நல்ல ஒரு தரமான ஒரு ஏழை குடும்பம், ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம், இவன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறான். இந்த சேவையை செய்யணும், இதை போய் நம்ம படிக்கணும் அப்படின்ட்டு 100க்கு 80% கிளாஸுக்கே வரமாட்டேங்கான். அது எப்படி பாஸ் ஆகிறான்னு கூட தெரியல. இப்போ நீங்கள் அதுக்கு தான் நீட்டுன்னு ஒன்று, அந்த மருத்துவரை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீட்டு வரப்போய் தான் விவசாயியும் வண்டி ஓட்டுறவனும் ஹோட்டலில் வேலை செய்யணும், தொழிலாளி பிள்ளையும் டாக்டருக்கு போகுது. இப்போ கொண்டு வந்த பிறகு இப்போது மருத்துவர்கள் இனிமே தான், இனி ஒரு 10 வருஷத்துக்கு அதுக்கப்புறம் தான் இந்த பிள்ளைங்களாம் படித்து
வரும்போது வந்து இனி பயங்கரமாக இருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோயெல்லாம் நிறைய வந்துட்டு இந்தியாவுடைய ஃபுட்டு வந்து அந்த மாதிரி கொண்டு வந்துட்டான். நீங்கள் வீட்டில் உட்காந்து நீங்கள் சொமேட்டோ இவனுங்களை தான் நீங்கள் ஆர்டர் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சியா. அவன் அங்கே போய் அவன் என்ன நினைக்கிறான்னா அந்த சாப்பாடு தான் உங்களுக்கு வரும், நீங்கள் ஆர்டர் பண்ணது இல்லைன்றான். இதெல்லாம் சைனாக்காரன் கம்பெனி சார். இதெல்லாம் ஒவ்வொன்றா களை எடுத்து எல்லாத்தையும் எடுத்து வெளியேற்றவங்களையும் பெரிய பாடு. இந்த காங்கிரஸ் அரசு எல்லாத்தையும் உள்ள விட்டு பார்டரையும் பிடிச்சி பார்டருக்கு மீறி ஒரு இடத்தெல்லாம் நேரு அதை சால்வ் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. இல்லை, ஒரு எப்போவுமே பார்க்குறோம், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஆட்சியை குறை சொல்லிக்கிட்டு எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் வண்டி ஓட்ட போகிறீங்க? இல்லை 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி குறை சொல்லலை. 10 ஆண்டுக்கு முன்னாடி 50 வருஷம். நீங்கள் 10 ஆண்டுக்கு முன்னாடி 50 ஆண்டு குறைகளை இன்னும் ஒரு 50 ஆண்டு சரி. நீங்கள் இப்போ நீங்கள் உங்களை வந்து நான் கேட்கணும்னா நெறியாளர் வந்து எந்த கிராமம் தான் நான் கேட்க முடியும். இன்றைக்கும் நம்ம கிராமங்களில் சில ஓடைகள்லாம் வந்து உங்களுக்கு அது என்ன ஆகிப்போச்சுன்னா மூடி போச்சு. சில ஏழை எளிய மக்கள் வந்து ஒரு இடத்துல அந்த ஓடையில் ஒரு குடிசையை கட்டி இருக்கும்போது தான் அதை ஆக்கிரமிப்புன்னு இடிக்கிறீங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாமே ஆக்கிரமிப்பு தான். அதை ஏன் இந்த அரசு கண்காணிக்க மாட்டேங்குது? ஏழை எளிய மக்கள் குடிசையை மட்டும் ஏன் இடிக்கிறீங்க? நீங்கள் அங்கே போய் நம்மளுடைய நிலத்தினுடைய ஸ்கெட்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கிற முக்காவாசி நிலங்கள் ஆக்கிரமிப்பு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசு நிலத்தை நீங்கள் வந்து கையகப்படுத்துறீங்க, கோயில் நிலத்தை நீங்கள் வந்து கையகப்படுத்துறீங்க. சட்டத்தின் பிரகாரம், அதே சட்டத்தின் பிரகாரம் ஏழை எளிய மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு பஞ்சமி நிலம்னு ஒன்று கொடுத்துருக்கல, அந்த நிலத்தையே இந்த ஏழை மக்களுக்கும் இந்த எளிய மக்களுக்கும் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் கொடுக்க மாட்டேங்குங்க. அது ஏன் கணக்கெடுக்க மாட்டேங்குங்க? அதுக்கு ஏன் இந்த அரசு வந்து முன்னிலை நிற்க மாட்டேங்குது? சாதாரண நீங்கள் சென்னையில் பார்த்துக்கோங்க, எல்லா குடிசை வாழும் மக்களையும் இடித்து வெளியே தள்ளிட்டு ஒரு இடத்துல கொண்டு போட்டீங்க. இன்றைக்கி நிறையா தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் பாவம் ஏழை எளிய மக்களுடைய இடங்களை, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய இடங்களை தான் இடிக்கிறீங்க. ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்புன்னு இன்றைக்கி எடுத்து தமிழ்நாட்டை எடுத்து மேப்பை பார்த்தீங்கன்னா, நிலத்து மேப்பை 75 விழுக்காடு ஆக்கிரமிப்பு. அதெல்லாம் இடிக்க முடியுமா? இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கா? உத்தரப்பிரதேசலையும் நடந்து கொண்டு தானே இருக்கிறது, ஆந்திராலையும் நடக்குது. உத்தரப்பிரதேசில் நீங்கள் வந்து அரசு நிலத்தில் கெட்டின சில இடங்களை தான் இடிச்சிருக்கு. ஏழை குடிசைகளை இடிக்கலை. தனியார் இடங்களையும் இடிச்சு தனியார் இடங்களை இடிச்சிருக்கோ தவிர குடிசைகளையும் ஏழைகள் வாழும் இடத்தை அகற்றலை உத்தரப்பிரதேசம். ஏன்னா உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அதுவும் நடந்திருக்கு. குஜராத்தில் இருந்து உத்தரப்பிரதேசம் எல்லா மாநிலங்கள்லையும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்து கொண்டு தானே இல்லை சார். நீங்கள் வந்து அதாவது விவாதத்திற்காக தமிழ்நாட்டில் வந்து எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சியை குறை சொல்லணுக்காக சொல்லுவாங்க. இத்தனை கோடி மக்கள் வாழும் இடத்துல ஆளுகிறவங்க தானே குறை சொல்ல முடியும். இப்போ நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏன் குறை சொல்றீங்க? நீங்கள் நடந்ததை சொல்லுங்க, நடந்ததை சொல்லுங்க. நீங்கள் சொல்றது நடந்தது, அவங்க சொல்றதெல்லாம் நடந்தது இல்லை. இல்லை, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் நடந்ததை சொல்லுங்க. நான் என்ன என்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு குடிசையை அடித்தாங்க, ஏழை மக்கள் அகட்டினாங்கன்னு ஒரு நியூஸை போட்டு காமிங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். நீங்கள் தமிழகத்தில் வந்து இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ கிட்டத்தட்ட 56 வருஷம் காலம் நம்ம நாட்டை ஆண்டுட்டு, இவங்க இந்த நாட்டை ஆண்டதில் யாருக்கிட்ட பணம் கம்மியாக இருக்குது, யார் ஊழல் பண்ணல? ஒரு ஆளை சொல்லுங்கள், ஒரு ஆள். அப்புறம் எப்படி நீங்கள் தமிழ்நாடு வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டுன்னு சொல்கிறீங்க? வளர்ச்சி அடைஞ்சிச்சு, சரி, இன்றைக்கி வந்து நிதி கொடுக்கலங்கிறீங்க. ஏன் நிதி கொடுக்கலையா உங்களுக்கு? அதாவது மக்கள் மன்றத்திலேயே வெளியரங்கமாக சொல்கிறாங்க இந்த நிதி வரல, இது கொடுக்கல அப்படின்னு. அதுதான் சார். அதே மக்கள் மன்றத்தில், அதே டிவியில், அதே சேனலில் எங்களுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அழகாக சொல்கிறாங்க, இந்த வருஷத்தில் 1,85,000 கோடியோ 85,000 கோடியோ வந்துச்சு, இதில் வந்து 80,000 கோடி தமிழக அரசுக்கு கொடுக்கப்பட்டது, இதுன்னு சொல்லுது. ஆனால் கொடுக்கப்பட வேண்டியது அதை விட அதிகமாக இருக்கு.
சார் நமக்கு என்ன நிலையில் உங்களுக்கு வந்து இந்த நிதியை ஒதுக்குவாங்க? நம்மளுடைய நாடு இது வந்து இந்திய தேசம், தேசத்தில் இருக்கிறது தான் தமிழ்நாடு. இந்த தேசத்து ஒற்றுமைக்காக ஒரு இடத்துல ஒரு மனிதன் வந்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் நொண்டியோ குருடர்னா அவனுக்கு 10 ரூபா அதிகமாக செலவழியும், நல்லா இருக்கிறவனுக்கு 10 ரூபா குறைவாக செலவழியும். அப்போ நல்லா இருக்கிறது தமிழ்நாடு இல்லை இல்லை, அப்படி இல்லை. நல்லா, நான் அதை சொல்ல வரல. நான் சொல்கிறேன் என்னென்னா, அந்த நாட்டுக்கு எப்படி, தமிழ் தேசத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு, தமிழகத்திற்கு எப்படி நிதி ஒதுக்குவாங்க? அந்த நிலப்பரப்பு என்ன, அந்த ஏற்றத்தாழ்வு மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அங்கே அந்த மக்களுக்கு என்ன தேவை, இதெல்லாம் ஒரு 10 வரிகளை பார்த்து தான் அந்த நிதியை ஒதுக்கப்படும். இப்போ நமக்கு குறைக்கிற போது அப்போ தமிழ்நாடு ஒரு சிறப்பான இடத்தில் இருக்கிறது, அந்த நிதியை எடுத்து மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. உங்கள் மக்கள் தொகைக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கும் நீங்கள் வாங்கின கடத்திற்கும் நீங்கள் வச்சு பார்க்கும்போது நிதியை வைக்கி நீங்கள் பாக்கெட்டில் போட்டக்கூடாது. நிதி வந்து இந்தியா மேலேருந்து கொடுக்கு, தலைநகரத்திலிருந்து தமிழகத்துக்கு கொடுக்கு. இதுவே ஒன்றிய அரசும் கடன் வாங்குது. சொல்ல கேளுங்க, அங்கேருந்து இங்கே கொடுக்குறோம். தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இந்த நிதி. நீங்கள் ரயில்வே பார்க்கல, கப்பல் துறையை பார்க்கல, விமானத்துறையை பார்க்கல, இராணுவத்தை பார்க்கல. நீங்கள் உங்கள் வேலையை மட்டும்தான், நீங்கள் இங்கே என்ன வேலை இருக்கோ அந்த நிதியை கொடுக்குறோம். நீங்கள் இதுவே இந்த நிதியை எத்தனை பஞ்சாயத்துக்கு நீங்கள் வந்து அள்ளி கொடுத்தீங்க? இந்த நிதியை பஞ்சாயத்துக்கு போகணுமா போகக்கூடாதா? எத்தனை பஞ்சாயத்துக்கு எவ்வளோ கொடுத்தீங்க, என்ன விலையறிக்கை கொடுத்தீங்க? இப்போ பஞ்சாயத்துக்கெல்லாம் போகலன்னு நினைக்கிறீங்களா? எல்லா பஞ்சாயத்துக்கு இதுவரைக்கும் கொடுத்த நிதியில் தரமான நிதி போல நீங்கள் பஞ்சாயத்தில், ஊராட்சியில், நகராட்சியில் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க. இப்போ இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கெல்லாம் பணம் போகுது, அது எவ்வளவு போகுதுன்றதுக்கான தகவல்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில். ஆனால் பிஎம் கேர்னு ஒன்று இருக்குது, அதுக்கு எந்த செய்தியுமே வாங்க முடியலையா சார்? நீங்கள் பிஎம் கேருக்கு வாங்க முடியாது சார். பிஎம் கேர் வந்து அது மற்றவங்கெல்லாம் வெள்ளை அறிக்கை கொடுக்கணும், அவங்க மட்டும் கொடுக்கணும் சார். அது வந்து உரிய நேரத்தில் சட்டத்தின் பிரகாரம் நாங்கள் கொடுப்போம், சட்டத்தின் பிரகாரம் கொடுப்போம். நீங்கள் எங்களை குறைய சொல்ல முடியாது. நீங்கள் தான் சொல்லிட்டே இருப்பீங்க. இல்லை, நாங்கள் வந்து கொள்ளையடிக்கவோ, அந்த பணத்தை பாக்கெட்டில் போடவோ, நான் போய் தீவு வாங்கவோ, நான் தனியார் நிலத்தை வாங்கவோ, 5 ஸ்டார் ஹோட்டலை கட்டவோ, நான் வந்து தனி சேனல் உண்டாக்கவோ, நான் வந்து ஒரு பெரிய நிறுவனம் உருவாக்க வைக்கல. வெளிப்படையாக தெரியாத ஒரு நிதி அது வந்து கொள்ளையடிக்கப்பட்டதை தானே அர்த்தம் இல்லை. ஏன்னா இது இங்கேருந்து இவ்வளோ வந்தது, இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், இவ்வளோ இருக்குன்ற தெளிவே இல்லைன்னா அது என்ன? அதாவது வந்து பிரதமர் நம்ம நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டோம்னா நம்ம பஞ்சாயத்து தலைவர்கிட்ட தான் கேட்கணும். அவனும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவான். பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணுவான்? நகராட்சி, மாநகராட்சி உறுப்பினரை சேர்மனையும் போய் பார்ப்பான். அவனுங்கெல்லாம் என்ன பண்ணுவான்? எம்எல்ஏ போய் பார்க்கணும். எம்எல்ஏ என்ன பண்ணுவான்? எம்பி போய் பார்க்கணும். எம்பி என்ன பண்ணுவாங்க? எம்எல்ஏ எம்பி முதலமைச்சரை பார்க்கணும். முதலமைச்சர்லாம் சேர்ந்து பிரதமரை பார்க்கணும். இதான் நம்ம நாட்டினுடைய தலை எழுத்து விதி. நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னா தகுந்த நேரத்தில் அறிக்கை வந்து எங்களுடைய பிரதமர் சொல்லுவார், தகுந்த நேரத்தில் சொல்லுவார். இப்போ நீங்கள் இப்போ உள்ளாட்சி அதில் எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க என்னன்னு கேட்குறீங்கள, இவங்களும் தகுந்த நேரத்தில் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா சார், அப்போ வந்து பிள்ளையத்தான் கேட்கணும் கேள்வி. புள்ள அப்படி கேட்கக்கூடாது. இல்லை, புள்ள வந்து அதுக்குண்டான பதிலை சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேட்கணும். இது வந்து ஒரு அமைப்பு சார், அரசியல் அமைப்பு, சட்டம் சார். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து தனியாக நீங்கள் அரசியல் அமைப்புனாலும் ஜனநாயக முறைப்படி நடக்கிறது, அதில் யாருக்கும் ரகசியம்லாம் இருக்கக்கூடாது. அப்படிதான் ஜனநாயக அமைப்பு. ஆமாம். அப்போ நீங்கள் மட்டும் சொல்ல மாட்டீங்க, இவங்கெல்லாம் சொல்லணும் சார். நாங்கள் கொடுத்துட்டோம்ல, நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம் சார். நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தேசத்தில் பாருங்கள், கிட்டத்தட்ட எத்தனையோ இடத்துல ரயிலை கவுத்து விட்டானுங்க. எவ்வளவு செலவுன்னு நினைக்கிறீங்க? ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் சேனலில் இருக்கிறீங்க, உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. இப்போ லல்லு பிரசாத் காலத்தில் அது வந்து லாபகரமாக நடந்ததெல்லாம் சொன்னாங்க. நீங்கள் மொத்தமாக ஒட்டுமொத்தமாக சரியில்லைலாம் சொல்லிட முடியாது சார். நீங்கள் அந்த காலத்தை பேசுகிறீங்க, அந்த காலத்தில். சரி, நம்ம இந்த காலத்துக்கு வந்துடும். இல்லை, 200க்கும் அதிகமான இடங்களை 2026 பிடிப்போம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறார். அதை பற்றி அதை சொல்லுங்கள். அது தவறு சார். அது அவருடைய சந்தோஷத்துக்காக சொல்கிறாரு.
அப்படியெல்லாம் நடக்காது. சரி. அப்படியெல்லாம் நடக்க விட மாட்டோம் பாரதிய ஜனதா கட்சி. வரக்கூடிய காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில், பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடுகளில், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வியூகத்தில் ஆட்சி அமையும் தமிழகத்தில். இப்போ விரைவில் வரப்போகிறார் அண்ணாமலை. அவர் வந்த பிறகு அவரே தான் தலைவராக இருப்பாரா, இல்லை வேறு யாரும் நியமிக்கப்படுவார்களா, இல்லது அந்த தமிழக பாரதிய ஜனதாவில் மாற்றங்கள் ஏற்படுமா? பாரதிய ஜனதா கட்சியில் 2026 முடியும் வரை அவர்தான் தலைவர். அவர் தலைமையில் தான் தேர்தலை சந்திப்போம். அவர் முதலமைச்சரானா கூட ஆட்சேபனை இல்லை. எங்களுக்கு அவர் தலைவராக இருக்கணும்னு எங்களுக்கு ஆசை தான். ஒரு இளைஞர் துடிப்பான இளைஞர், நேர்மையான இளைஞர், உண்மையான இளைஞர், அவர் இந்த கட்சியை வழி நடத்தணும்னு எங்களுக்கு ஆசை தான். அதாவது பாரதிய ஜனதா கட்சியை நிறைய கட்சிகள் எதிர்க்கின்றன, வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு நிலை உங்களுக்கு ஒரு சங்கடமாக தெரியலையா? அது யார் வேண்டான்னு அண்ணா திராவிட முன்னேற்றக்கெல்லாம் அங்கே இருந்தாங்க, வேணான்ட்டாங்க. சரி, இப்போ விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் என்ன சொல்கிறாரு, இது பிரிவினைவாத கட்சின்றாரு. இப்படியெல்லாம் எதிர்ப்பு, அதாவது நாம் தமிழர் கட்சி சுத்தமாக பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸும் வேண்டான்றாங்க. அப்படி எல்லாராலும் எதிர்க்கப்படுகிற அல்லது வேண்டான்னு நினைக்கிற, இல்லை வேற யாரெல்லாம் எதிர்க்கிறா? திராவிட முன்னேற்ற கழகம், அப்புறம் கம்யூனிஸ்டுக்கு பொது உடைமை கட்சிகள், இஸ்லாமிய கட்சிகள், இப்படி நிறைய இருக்கு. வேற எந்த கட்சிகள் இருக்கு? அது ஒரு லிஸ்ட் எடுப்போம் தனியாக. தாழ்த்தப்பட்ட சமூகம்லாம் வேணும்னு தான் சொல்லுது. இல்லையே, இப்போ விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி தான் தமிழ்நாட்டில் விடுதலை, அதாவது தலித் மக்களுக்கான ஒரு பெரிய கட்சியாக இருக்கிறது. அதை நீங்கள் மறுக்க முடியாது. ஆனால் அந்த மக்களுக்கு இல்லை சார், அந்த தவறான வாதம் இல்லை, அந்த கட்சியை வேண்டான்றாங்க. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் திருமாவளவன் தலித் மக்களுக்காக அவர் தலைவர் இல்லை. தலித் மக்களுக்கு 74 சாதி இருக்கு. பள்ளம் இருக்கான், பறையம் இருக்கான், செக்கிலியம் இருக்கான், மற்ற எல்லா சாதிகளும் இருக்கு. இப்போ நம்ம இது அட்டவணையில் இருக்கிறது. நான் சொல்றது அட்டவணையில் இருக்கிறது. இது எல்லாருக்கும் உங்களுக்கு திருமாவளவன் தலைவர் இல்லை. இப்போ அந்த மக்களை எல்லாம் சேர்த்து தானே தலித்துன்னு சொல்றாங்க. இல்லை இல்லை, தலித்துன்னு சொல்றாங்க. அதுக்கு பல்லர்களுக்கு ஒரு தலைவர் தனியா இருக்காங்க, பறையர்களுக்கு தனியா இருக்காங்க, அருந்ததியர்களுக்கு தனியா இருக்காங்க, ஒவ்வொரு சாதிகளுக்கும் தனித்தனியா இருக்காங்க. திருமாவளவன் அவருடைய சமூகத்துக்கு தலைவராக இருக்கார். இப்போ நம்ம செல்வாக்கை எப்படி பார்க்குறோன்னா வாக்குகளை வச்சு தான் பார்க்குறோம். இப்போ இந்த கட்சிகள்லாம் பார்க்கும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிகமான வாக்குகளை பெறுகிறது. ஆகவே அதுதான் ஒரு முதன்மையான கட்சின்னு நம்ம கொள்ளலாம். நீங்கள் சொல்கிறீங்க, நம்மளாம் நாங்கள் சொல்லல. இனி முதன்மையான கட்சின்லாம் சொல்ல முடியாது. அதிகமாக பாரதிய ஜனதா கட்சி வாக்கு நீங்கள் தனிச்சு நில்லுங்க. விடுதலை சிறுத்தை தனிச்சு நின்று எங்க நீங்க இந்த 236 தொகுதியில் நிற்க வேண்டாம். ஏன் அதை நீங்க செய்யலாம்ல? பாரதிய ஜனதா கட்சி இங்கே தனித்து நிற்குமா? நாங்க தனித்து தானே சார் நிற்கிறோம், எல்லா இடத்துலையும் தனித்து நிற்கிறோம். இனி வரக்கூடிய காலங்களில் தனித்து நிற்கணும் எங்களுக்கு ஆசை. நாங்கள் அந்த கட்டமைப்பை ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு என்னென்ன நல்லது செய்யணும்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மகாராஷ்டிரில் ஏகப்பட்ட கட்சிகளோட இணைப்பு தான் உங்கள் கூட்டணி சார். அதாவது சில நேரங்களில் கூட்டணி நிற்கிறோம். நீங்கள் சொன்ன வாதத்துக்கு சொல்கிறேன். அதாவது விடுதலை சிறுத்தையை பற்றி நீங்கள் சொன்னீங்கல்ல, நீங்கள் அங்கெல்லாம் போக வேண்டாம். நீங்கள் உங்கள் தொகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுத் சைடும் நார்த், இந்த சைடும் 2 சைடும் இருக்குது. நீங்கள் திருச்சிக்கு இந்த சைடும் திருச்சிக்கு அந்த சைடும் போனீங்கன்னா இந்த சைடு திருவள்ளூர், சென்னை, இங்கே எஸ்சி தொகுதிகள்லாம் இருக்குது. நீங்கள் தனிச்சு நின்று இங்கே ஒரு தொகுதி செய்வீங்க, வின் பண்ணுங்கள். நீங்கள் வின் பண்ணுங்கள். நீங்கள் ஓட்டு அதிகம் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இதே தனித்து கிருஷ்ணசாமி ஓட்டப்படாதத்தில் வின் பண்ணாப்புல. இவங்கெல்லாம் ஒன்று. இப்போ ஜான் பாண்டியன் ஒரு தலைவர் இருக்கிறாரு. அவரும் அந்த சமூகத்தினுடைய ஒரு பெரிய தலைவர் தான், மூத்த தலைவர். அதனால் இதெல்லாம் பிரிவினை நிறைய இருக்கிறது. இவங்கெல்லாம் எங்களை வேண்டான்னு பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் சொல்கிறீங்க, விஜய் வேண்டான்னு சொல்கிறாரு, ஏடிஎம்கே வேண்டான்னு சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் சீமான் வேண்டான்னு சொல்கிறாரு, திருமாவளவன் வேண்டான்னு சொல்கிறாரு. சார் இவங்கெல்லாம் சொல்லியா சார் பாரதிய ஜனதா கட்சி நடத்துது? எங்களுடைய நேர்மை, எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய உண்மை, எங்களுடைய அண்ணாமலை தலைவர் போல், எங்களுடைய பாரதத்தில் தேசத் தலைவர், எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியை போல் நல்ல மனிதர்கள் இருக்கும்போது எங்களுக்கு இந்த கட்சி நிலைத்து நிற்கும் பாரத தேசத்தில் நிறையா பேர் வேணும் லைக் பண்ணுவாங்க. இவங்க இந்த கூட்டணி கட்சிகள் தன்னுடைய கட்சி, தன்னுடைய சுகத்துக்காக, தனக்கு எம்எல்ஏ சீட்டு, தனக்கு எம்பி சீட்டுக்குங்க கட்சி வச்சுருக்கோங்க சார். இதெல்லாம் ஒரு பெரிய இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிடக்கூடாது. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பிஜேபி கூட கூட்டணி இருந்துச்சு.
திராவிட முன்னேற்ற கழகமும் பிஜேபி கூட கூட்டணி இருந்துச்சு. அதில் எல்லாருமே இருந்தாங்க. நீங்கள் கம்யூனிஸ்டுக்காரங்கெல்லாம் வந்து 4 கொடியை பிடிச்சிட்டு 8 பேர் 8 கொடியை பிடிச்சிட்டு 4 பேர் நிற்பான். இப்போ தமிழ்நாட்டில் பொது உடைமை கட்சிகளை விட செல்வாக்கு இழந்து தானே இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அந்த இலக்கு உயர முடியலையே சார். எங்களுக்கு நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி போங்க. இப்போ இந்த பாராளுமன்றத்தில் எங்களுக்கு எத்தனை விழுக்காடு வந்திருக்குன்னு பாருங்கள். 60-80 லட்சம் ஓட்டு 70 லட்சம் ஓட்டு எங்களுக்கு போட்டிருக்காங்கல்ல. அது எங்களுக்கு பெரிய விஷயம் தானே சார். அது பாமகவோட ஓட்டுகள் பாமகவுக்கு ஓட்டு அதெல்லாம் வேற சார். அதெல்லாம் போக எங்களுக்கு ஒரு 50 லட்சம் ஓட்டு விழுந்துருக்கு சார். அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி. இத்தனை ஒன்றுமே இல்லாத இடத்துல நாங்கள் இத்தனை லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கோம்ல. அது வந்து எங்களுக்கு ஒரு பெருமை தானே. பாட்டாளி மக்கள் கூட்டணி கட்சிகள் வாக்குகளும் விழுந்துச்சு. அதுக்கு நான் அந்த வாக்குகள் எல்லாம் இதுன்னு நாங்கள் சொல்ல முடியாது. எங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் இத்தனை விழுக்காடு எங்களுக்கு இருக்குது. இனி போக போக தன்னுடைய நம்பிக்கை பெறுவதற்காக உண்மையாக உழைச்சி எங்களுடைய சாதனைகளையும் என்னென்ன பிரதமர் தேசத்தில் இந்த மக்களுக்கு செய்திருக்காங்க நாங்கள் போய் சொல்லுவோம், எடுத்து சொல்லுவோம். அதனால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கள்ளச்சாராயம் கேஸை வந்து 66 பேர் செத்துட்டாங்க கள்ளக்குறிச்சியில். அதை வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வக்கீலெல்லாம் இல்லை, எங்களுக்கு வந்து தமிழ்நாடே போதும், இங்கேயே போதும் அப்படின்னு இருக்காங்க. இன்றைக்கி நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? சிபிஐக்கு மாற்றிருக்கு. அது ஒரு பெரிய வெற்றி தானே. சிபிஐ மாற்றினா எல்லாரும் உண்மை யார் அதை வெளிப்படும்ல, அதிகாரி யார். ஏன் இன்றைக்கி மட்டுமா கள்ளச்சாராயம் நடந்துகிட்ருக்கு? கல்லூராயன் மலையில் எவ்வளோ நாட்கள் நடந்துகிட்ருக்கு. அதை ஏன் இந்த காவல்துறை அதை வந்து அணுகவில்லை? அதை ஏன் விட்டுருக்காங்க? அப்போ சிபிஐக்கு மாற்றினான்னு தெரியும். அதை வந்து சில இங்கே உள்ள தலைவர் விடுதலை சிறுத்தையிலே எம்பி ரவிக்குமார் சொல்லியிருக்காரு. அது சிபிஐக்கு மாற்றினது வந்து அது நல்லதில்லை, அது மாட்டினா உண்மை கிடைச்சிருமா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்காரு. அது எதுக்கு உங்களுக்கு? மக்கள் வந்து ஒரு குடும்பத்தில் 3 பேர் செத்துட்டான், 2 பிள்ளைங்க அனாத. இப்போ 66 பேர், முக்கால்வாசி பேர் 70% வந்து 90% எஸ்சி மக்கள். சிபிஐ வந்து மோடி அரசின் கையாளாக இருக்கிறது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அல்லது அந்த கூட்டணிக்கு எதிராகத்தானே அந்த முடிவுகள்லாம் வெளிவரப்போகுது. அதனால் வேண்டான்றாங்க. அதாவது வந்து நெறியாளருக்கு வந்து ஒரு காலையில் நீங்கள் வரும்போதே மத்திய அரசை விமர்சிக்கணும்னு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு எதிரில் இருக்கிறதுனால உங்கள்கிட்ட, அதாவது நான் ஒரு எதிராளியாகவே இருந்து உங்கள்கிட்ட கேள்வியை கேட்டு உங்களது நியாயத்தை பெறுகிறேன். இல்லை, அப்படி இல்லை. அதாவது இது வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கு, நீதிமன்றம் தான் மாற்றிருக்கு. நீதிமன்றம் வந்து மத்திய அரசு மேலே நம்பிக்கையோடு இருக்குது, சிபிஐ மேலே நம்பிக்கையோடு. 2 பேரும் இணக்கமாக இருக்காங்க. நீதிமன்றமும் ஒன்றிய அரசு இது மாற்றிருக்கு. நாங்கள் தனிப்பட்ட முறையில் இல்லை. அதாவது பல வழக்குகள் ஆளும் அரசுக்கு சாதகமாக அவர்கள் விருப்பத்திற்கு இணங்கத்தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதுவும் அந்த பட்டியலில் வரத்தானே செய்யும். அப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலே விசாரித்தா நீங்கள் அரசு சாதகமாக இருக்குமா? அதை நீங்கள் சொல்கிறீங்களே நிறைய. அதைத்தான் நாங்கள் மாற்றிடுறோம்ல. நாங்கள் சிபிஐ கொண்டு போகும்போது எந்த அதிகாரி பின்னாடி இருக்கான், இந்த ஆளுங்கட்சியில் யார் சாராயம் விற்கிறவன், ஸ்பிரிட்டு விற்கிறவன், இவனை எப்படி பிடிச்சி உள்ளே பொண்ணு சிபிஐக்கு போனால் தானே தெரியும் உங்களுக்கு. சார், இன்னைக்கு எல்லா தொலைக்காட்சி பெட்டியிலையும் நம்மளுடைய தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வராரு. குடிக்கக்கூடாது, போதையை குடிக்கக்கூடாது, போதையை நாங்கள் வந்து இல்லாமல் ஆக்குவோம், இல்லாதது நான் உங்கள் தந்தை மாதிரி பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. போதையை மாற்றாலும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டாஸ்மாகை ஒழிக்கணும்ல. இதே தான் வந்து விடுதலை சிறுத்தையில் சொல்கிறாரு. கள்ளச்சாராயமும் நாங்கள் வந்து இந்த டாஸ்மாகையும் ஒழிப்போம். அப்போ நீ எதுக்கு திமுகவில் கூட்டணி சேர்ற? நீ வெளியே வந்துட வேண்டி தானே. இப்போ எம்பி ரவிக்குமார் சொல்கிறாரு. அதனால நீங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட இப்படி ஓப்பனாக பேசுனீங்க, மக்கள் மறந்துடுவாங்களா? இப்போ இந்த மாறுபாடான கருத்துக்கள்லாம் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சொன்னீங்க, இலவசங்கள் கொடுக்கறது, பணத்தை கொடுத்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வெளில பார்க்குது, அது போதும்னு நினைக்குதுன்னு. அதே மாதிரியே மகாராஷ்டிராவில் வந்து 2500 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லி உங்களுடைய கட்சின்னு தான் சொல்கிறாங்க. சார், அதாவது வந்து இலவசம் கொடுக்கக்கூடாதுங்கிறது வந்து எங்களுடைய வாதம். எங்கள் கட்சி கொடுத்தாலும் அதை நாங்கள் வந்து கொடுக்கக்கூடாது என்று நாங்கள் வந்து வலியுறுத்துவோம். என்ன, அதுக்குன்னு பணம் வாங்கிட்டு ஓட்டெல்லாம் போடக்கூடாது பொதுமக்கள். அப்போ எதுக்கு 2500 ரூபா மகாராஷ்டிராவில் கொடுக்குறீங்க? பொதுமக்கள் வந்து பணம் வாங்கிக்கிட்டு ஓட்டு போடக்கூடாது. இது என்னோட கருத்து, இது என்னோட தனிப்பட்ட கருத்து. சரி சரி. எங்கள் கட்சி
நாங்கள் இலவசம் வேண்டான்னு சொல்லி ஊழலை ஒழிப்போன்னு தான் வந்திருக்கோம். நான் தமிழகத்தில் சொல்கிறேன். மகாராஷ்டிராவில் கொடுக்கும்போது நான் வந்து இல்லை, பாரதிய ஜனதா கட்சி தேசிய கட்சி இல்லை. ஆமாம், அதனால இங்கேயும் அதுக்கு அதை பற்றி இல்லை, பேச நான் என்னுடைய பிரதமரை நான் சந்திக்கும் போது, இதை சொல்லுவீங்க. மேலிடம் சந்திக்கும் போது நான் சொல்லுவேன், இதை கொடுக்கக்கூடாது, இது நல்லதில்லை, ஆரோக்கியம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். நன்றி. இவ்வளவு நேரம், உங்களது மதிப்பு மிகுந்த நேரம், அந்த நேரத்தை தமிழன் தொலைக்காட்சிக்கு தந்து மக்கள் முன்பு உங்கள் கருத்துக்களை வைத்ததற்கு எங்களது நன்றி. நன்றி, வணக்கம், ஜெயகந்த். நேர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.